வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே. ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே. பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண்விழித்தே நம்மை காக்கின்றார். நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம் இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம் இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே. வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறாகி இன்று ஆண்டவர் இயேசுடைய கல்வாரி பலியான திருப்பலி பக்தியோடு நிறைவேற்றக்கூடி வந்த நம் அனைவரும் நம்முடைய எண்ணங்களில் இருக்கின்ற நன்றிகளையும் நம்பிக்கை இந்த மன்றாட்டுகளையும் இந்த பலியில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை விரும்பி கேட்டிருக்கின்ற திரு மரிய அந்தோணிராஜ் அவருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்நாள் வரை சில நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், மகன் மகள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகும், அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகும், இறைப்பணிக்கு சென்றுள்ள மகள் நற்சுகத்தோடு இறைப்பணி ஆற்றும்படியாகும், பேரன் பேத்தி இறை ஞானத்திலும் பக்தியில் சிறந்து விளங்கும்படியாகும், மரித்த திருமதி ஜெயராக்கினி அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி பெறும்படியாகும், புனித அந்தோணியார் வழியாக நிறைய ஆசிர் குடும்பத்தில் கிடைக்கும் அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்று தன்னுடைய 59வது பிறந்தநாளை காணுகின்ற ஜோஸ்பின் செபஸ்டின் என்பவருக்கு நல் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கடவுளாக செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், இறை ஆசிர் கிடைக்கவும், நல்ல உடல் சுகத்திற்காக இறை ஆசிற்காகவும் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அமல் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆகியோட ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி பெறும்படியாகும், மற்றும் குடும்பத்தில் மரித்த மற்றும் உத்தரிக்க ஸ்தலம் இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் கடவுள் இரக்கத்தின் நித்திய இளைப்பாற்றி பெறும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். சேவியர் பிலிப்ஸ், லூர்து மேரி, ஜெசி, ஹெலன், ரோஸ்லின், ஸ்டீவன், மார்க்ரெட், தார், செசில், ஹாரி, ராஜா, சின்னம்மாள், ட்ரிக்ஸி ஆகியோட ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி பெறும்படியாகும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் உத்தரிக்க ஸ்தல எல்லா ஆன்மாக்களும் கடவுள் நித்திய இளைப்பாற்றி பெறும்படியாக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் மரித்த திரு இருதிராஜ் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி பெறும்படியாக அவர்களுக்காக மன்றாடுவோம். ஹென்றி ரில்டோரியா, பொனிபாசி, வி ராயர் இவருடைய ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி பெறும்படியாகும், அவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும்
நித்திய இளைப்பாற்ற பெறும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, ஸ்வார்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்த், தயாபுரி பர்னாந்த், பிரேமராஜன் பர்னாந்த், ஜெயசீலன் ஆகியோட ஆன்மாக்கள் தெளியப்பாற்று பெறும்படியாக அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் நாம் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோமோ அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலியில் நம்மை பக்தியோடு ஒப்புக் கொடுக்க தகுதி அடையும்படி நம்முடைய குற்றங்குறைகள், பாவங்கள், தவறுகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு பாவங்களெல்லாம் மன்னித்து நிறை ஆசீர் நம்மை புனிதமாக வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மீதான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
அன்பு நிறைந்த விண்ணகத் தந்தையே இறைவா, உம்மை எதிர்நோக்கியிருப்போருக்கு ஆற்றலும் வல்லமையும் கொடுக்கின்ற இறைவா, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்யலாது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற நாங்கள் உமது அன்பு கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்திட தயவாய் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை வசனங்கள் 2 முதல் 6 முடிய. அந்நாட்களில் ரபீதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறிச் சென்றார். அப்போது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேரச் செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்கள் இனமாகவும் இருப்பீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 100. நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும்
இரண்டாம் வாசகம். கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததால் நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 தொடங்கி 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் இறை பற்றின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, 36 முதல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் வரை. திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து உடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, உடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரிதண்டுவோராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு,
தீவிரவாதி இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் நாமத்தில் எல்லார் நல்வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதிலே ஆண்டவர் இயேசுடைய கல்வாரி பலியான திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுக்க வந்திருக்கிற நமக்கு திருப்பலியினுடைய முக்கியத்துவம், திருப்பலியில் நாம் கொண்டாடுகின்ற வழிபாட்டின் தன்மைகள் நன்றாக அறிந்திருக்கிறோம். திருப்பலி 2 பகுதிகளை கொண்டது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற நம்மோடு கடவுள் இறை வார்த்தையின் வழியாக பேசுகிறார். கேட்டு தியானிக்கிற நாம் நம்முடைய வார்த்தைகளை அந்த கடவுளத்திலே சொல்லி ஜெபிக்கிறோம். நற்கொணை வடிவத்தில் தம்மோய் வழங்குகின்ற இயேசுவை நற்கொணையாக பெற்றுக்கொள்ளுகிறோம், இயேசுவாக மாற்றம் பெறுகிறோம், நம் பணிகளை தொடங்குகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுக்க வந்திருக்கிற நமக்கு இந்த பொதுக்காலத்தின் 11வது ஞாயிற்றுக்கிழமை இன்று கடவுள் கொடுக்கின்ற இறை வார்த்தை, அவர் நம்மோடு உறவாடுகின்ற அந்த இறை வார்த்தை என்ன என்பதை 3 பகுதிகளாக வாசிக்க கேட்டோம். சற்று சிந்தித்து பார்ப்போம். விடுதலை பயனூலிலிருந்து வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். திருப்பாடல் 100 பாடப்பட்டது. புனித பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். இந்த வாசக பகுதிகளில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார், நமக்கு எதை அவர் உணர்த்த விரும்புகிறார், சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் வாழுகிற நமக்கு ஆண்டவர் தன்னை ஆயனாக வெளிப்படுத்தி நாம் அனைவரும் அந்த ஆயனுக்குரிய மக்கள் என்ற அந்த உரிமையோடு நம்மை அழைக்கின்ற கடவுள், நான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் என் மக்கள். இப்படிப்பட்ட ஒரு அன்பு உறவில்தான் நாம் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் நமது அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற போது பல நேரங்களில் நாம் சந்திக்கின்ற வாழ்க்கை அனுபவங்கள், வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தவறுகள், நமக்கு வருகின்ற கசப்பான உணர்வுகள், நாம் சந்திக்கின்ற சறுக்கல்கள், நாம் சந்திக்கின்ற பல்வேறு துன்ப துயரங்களுக்கு மத்தியிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துவிடுகிறோம் என்றால், ஆயனில்லா ஆடுகளைப் போல ஒரு திக்கற்ற நிலையில் இருக்கின்ற உணர்வுக்குள் நாம் வந்துவிடுகிறோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லாயனாக ஆண்டவர் இருக்கிற போது நமக்கு எந்த குறையும் இல்லை. பசும்புலை நோக்கி நம்மை வழிநடத்துகிறார், எந்த ஆபத்து வந்தாலும் நம்மை காப்பாற்றி விடுகிறார். ஆனால் அந்த கடவுளோடு நாம் இணைந்து இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பசுமையாக இருப்பதில்லை, வறட்சிக்கு உள்ளாகி விடுகிறது. துன்பங்கள் துயரங்கள் வருகிற போது நாம் பாதுகாப்பாக இல்லை, தடுமாறி விடுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழுகிற நமக்கு ஆயனில்லா ஆடுகளைப் போல வாழுகின்ற ஒரு நிலையை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அன்றாட நமது தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், நமது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற அனுபவங்களாக இருக்கலாம், பிறரால் நாம் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், நாம் செய்திருக்கிற சில தவறுகளாக இருக்கலாம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நமது வாழ்க்கை ஒருவேளை ஆயனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் நாம் சோர்ந்து காணப்படுகிறோம். இந்த சோர்வுற்ற நிலையில் நாம் மீண்டுமாக அந்த ஆயனை தேடி வந்திருக்கிறோம். நல்ல ஆயனாகிய கடவுள்
எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் என்னோடு உறவாடுகிறார். ஆண்டவரின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவர். என் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்குகின்ற வல்லமையை கொடுக்கக்கூடியவர். என் வாழ்க்கையின் சுமைகளை அகற்றிவிட்டு எனக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் கொடுக்கக்கூடிய கடவுள். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் வந்திருக்கிற நமக்கு இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் என்றால், நாம் தகுதியுள்ளவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் பாவிகளாக இருந்தாலும், குறையுள்ளவராக இருந்தாலும், தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்டிருக்கிற இரக்கத்தின் மிகுதியினால், தந்தையான கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற அன்பின் மிகுதியினால் அந்த இயேசு தன்னையே பலியாக கொடுத்து நம் அனைவரையும் தந்தையான கடவுளோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆக நம்முடைய யதார்த்தமான சூழ்நிலையிலிருந்து நாம் ஒருபடி மேலாக ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ஒப்புரவுக்கு யார் காரணம் என்றால், சிலுவையிலே தன்னை பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வார்த்தையாக வந்தவர். வார்த்தையாக இருக்கிற இயேசு தன்னையே பலியாக கொடுத்து நமக்கு நற்கருணையாக வரப்போகிறவர். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்றால், மூன்றாவது ஒரு நிலைக்கு ஆண்டவர் நம்மை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று முதல் வாசகம் அருமையாக சுட்டிக்காட்டுகிறது. உலகத்தில் வாழ எல்லா மக்கள் இனங்களிலும் உங்களை என் சொந்த இனமாக ஏற்றுக்கொண்டேன். கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் யாரோ கிடையாது, நீங்கள் என் சொந்த மக்கள். உங்களை உயர்வாக பார்க்கிறேன், அரச குருத்துவமாக பார்க்கிறேன், ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக பார்க்கிறேன். ஆக கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். சொந்த மக்கள் என்ற உரிமை கொண்டாடுகிறார். ஆக ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற மூன்றாவது படிநிலை நமக்கு ஆறுதலை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, நல்ல ஒரு உயர்வையும் அந்தஸ்தையும் தருகிறது. நான்காவது நிலைக்கு வருகிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு தன் 12 சீடர்களை அழைக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் உண்டு. அதுபோல திருமுழுக்கின் வழியாக நாம் பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகிறோம். அந்த பெயரோடு நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், பெயர் சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த 12 சீடர்களுக்கு இயேசு குறிப்பிட்ட அந்த அழைப்பு என்னவென்றால், நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள். எதை நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டோம், எதை நாம் இலவசமாக கொடுக்க வேண்டும்? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அருள் ஆசீர் அனைத்தும் நாம் விலை கொடுத்து வாங்கியது அல்ல, கடவுளுடைய கொடையாக பெற்றிருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த உரிமையோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை பேற்றினை நாம் காசு கொடுத்து பெறவில்லை, கடவுள் நமக்கு இனமாக கொடுத்திருக்கிறார். நாம் யாருடைய பரிந்துரையின் பெயரால் இதை பெறவில்லை. கடவுள் தன்னுடைய இரக்கப் பெருக்கத்தினால் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து இலவசமாக கொடுத்திருக்கிறார். இந்த அருள் நிறைந்த வாழ்க்கையை நாம் எப்படி இலவசமாக பிறருக்கு கொடுக்க வேண்டும்? இன்னும் சில மணித்துளிகளில் ஆண்டவர் இயேசுவை நற்கருணையாக நாம் பெற இருக்கிறோம். நாம் தகுதியுள்ளவர் என்பதற்காக அல்ல, மாறாக நம்மை தகுதி ஆக்குவதற்காக ஆண்டவர் நமக்குள்ளே வரப்போகிறார். அந்த சீடர்களை பார்த்து இயேசு குறிப்பிடுகிறார், தீய ஆவிகளை ஓட்டுகிற அதிகாரத்தை கொடுக்கிறேன், நோய்களை குணப்படுத்துகிற வல்லமையை கொடுக்கிறேன். நீங்கள் சென்று எல்லாருக்கும் நற்செய்தியை கொடுக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தியினுடைய அடையாளமாக கொடுக்கப்படுவது, நீங்கள் பிற இனத்து மக்களுக்கு செல்ல வேண்டாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்களிடத்திலே இன்னும் சிதறிப்போன ஆடுகள் மத்தியிலே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் லூக்கா நற்செய்தியின்படி நாம் பார்த்திருக்கிறோம் என்றால், எல்லா மக்களுக்கும் நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டும் கிடையாது, உலகத்தில் வாழ எல்லா மக்களுக்கு மத்தியில் நாம் வாழுகிறோம். அவள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த சார்புடைய மக்களாக இருந்தாலும், அவர்களுக்கு மத்தியிலும் நாம் நற்செய்தி பணியாற்ற அனுப்பப்படுகிறோம். எப்படிப்பட்ட பணி என்றால், நாம் பெறுகின்ற அந்த நற்கருணை இயேசு நமக்குள் இருந்து நம்மை இயக்க விரும்புகிறார், நம்மை வாழ்விக்க விரும்புகிறார். நம் அன்றாட வாழ்க்கையிலே குடும்பமாக இருக்கலாம், நாம் செய்கிற பணிகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நாம் கொண்டிருக்கிற உறவுகளாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும்
நாம் இயேசுவை பெற்றிருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உள்வாங்குகின்ற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தின் வார்த்தைகளை உள்ளத்திலே சுமக்கின்ற கிறிஸ்தவர்கள், வார்த்தையான கிறிஸ்துவை நற்கருணையிலே பெறக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏதோ பெயரளவில் இல்லை, மாறாக கிறிஸ்துவை நற்கருணையிலே பெறக்கூடிய நாம் கிறிஸ்துவாக மாறுகிறோம். என நாம் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படுகிறோம், கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கான அழைப்பு பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எழுந்து நமது விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் இருவரும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கடவுள் நம்மோடு உறவாடிய வார்த்தையை கேட்டோம். இப்போது நம்மை ஆண்டவர் ஜெபிக்க அழைக்கிறார், அவரை நோக்கி மன்றாட அழைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எதையெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறீர்களோ அனைத்தையும் நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். நாம் உள்ளத்தில் சுமந்திருக்கிற எல்லா மன்றாட்டுக்கள் தேவைகளை ஆண்டவர் இயேசு வழியாக தந்தையான கடவுளத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியரை நீர் ஆசீர்வதித்து அவர்களின் பணி வழியாக பிரபஞ்சம் நிறைந்த பலனை கண்டிட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தலைவரே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் வாழ்விலே அக்கறை கொண்டு பயனுள்ள நல்ல பல காரியங்களை முன்னெடுத்து மக்களின் ஏற்றமான வாழ்வுக்கு வழிகாட்ட நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, நாங்கள் அனைவரும் கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரது கட்டளைகளின்படி வாழும் போதுதான் உண்மையிலேயே கடவுளின் மக்களாகவும் அவரது தனிப்பெரும் சொத்தாகவும் ஆகிறோம் என்ற சிந்தனையோடு வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை பொழியும் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்ட திறமைகளையும் அருளையும் ஆறுதல் தரும் வார்த்தைகளையும் பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய நல்ல மனதை தந்து மேய்ப்பு பணியில் ஆர்வத்துடன் பங்கேற்றிட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, நமது குடும்பங்களுக்காக, இன்று திருப்பலி கருத்துக்களை கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்களுக்காக, நாம் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வாக்குறுதி கொடுத்துள்ளோமோ, கடமைப்பட்டுள்ளோமோ அவர்களுக்காக, நம்மை நேசிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை பகைக்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு, வளர்ச்சிக்கு, மகிழ்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கிறவர்களுக்காகவும், இன்னும் பல்வேறு தேவைகள் இருக்கிறவர்களுக்காக நம்பிக்கையோடு ஆண்டு நோக்கி ஜெபிப்போம். அன்பான கடவுளே, உமது சொந்த பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆயனில்லாத ஆடுகளைப் போல சோர்ந்து காணப்படுகிற வாழ்க்கையை இந்த திருப்பலியின் வழியாக, உமது இறைவார்த்தையின் வழியாக, நீர் கொடுக்கிற அருள் ஆசிரியர் வழியாக உமது சுவிகார பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ளுகிற அன்பு பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் நம்பிக்கையுள்ள மன்றாட்டுக்களாக உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் மன்றாட்டுக்களை அப்பத்தின் வடிவத்திலும் ரசத்தின் வடிவத்திலும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப் போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துடைய திரு உடல் திரு இரத்தம் என்ற அருட்சார் நாங்கள் பெற இருக்கிறோம். எங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறோம். உடைய மன்றாட்டில் கனிவோடு செவிமடுத்து ஆண்டவர் இயேசுவாக நாங்கள் வாழ தூய ஆவி எங்கள் மீது நிறைவாக பொழிந்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தி காக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நீ தந்த காணிக்கை எதை நான் தருவேன் காணிக்கை. பிணிகளை உமக்கு தருகின்றேன், உம் கருணை ஒளியனில் வீசவே. இதழ்களை உமக்கு தருகின்றேன், உம் மொழிகளை நிதம் நிதம் பேசவே. இதயம் கனிந்து அருளில் நிறைந்து நீயாக நான் வாழ்ந்திட. இதயம் கனிந்து அருளில் நனைந்து நீயாக நான் வாழ்ந்திட. ஏற்பாய் என்னை ஏற்பாய், உன் கரங்களில் என்னை பலியாக. ஏற்பாய் என்னை ஏற்பாய், உன் கரங்களில் என்னை பலியாக. நானே நீ தந்த காணிக்கை, எதை நான் தருவேன் காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல கடவுளுக்கு ஏற்புடைய பலியாகுமாறு மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்க மிகுந்த இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுடைய வாழ்வுக்கு நலம் கொடுக்கின்ற உணவாகவும் எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற இயேசுவின் இரத்தமாக இது மாற்றப்படுவது போல
எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அருள் அடையாளமாக புனிதப்படுத்த அருள் புரிய தாழ்மையோடு உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க நீர் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரிடத்தில் மனிதனாக பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவில் எங்களை விடுவித்தார். இறந்தொடர்ந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வு எங்களுக்கு நிறைவாக பெற்று தந்துள்ளார். ஆகவே வானக தூதர்கள் முதன்மை வானதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது புகழ்ச்சியை மாட்சியை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை அன்புடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று தகுந்த முறையில் ஜெபிக்க அருமையாக எங்கள் அழைத்திருக்கிறேன், பெயர் சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக பானமாக பெறப்போகிற எங்களை தூய் ஆவியான எங்கள் மீது நிறைவாக பொழிந்து தகுதியுள்ள மக்களாக அர்ச்சிக்குமாறு உம்மை அன்போடு வேண்டுகிறோம். உலகத்தில் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா ஆயர்கள், குருக்கள், துறவிகள், இறைமக்கள், நம்பிக்கையோடு ஜெபிக்கிற எங்களுக்காகவும் யாருக்காகலாம் மன்றாடுகிறோமோ அனைவரையும் நீர் அன்போடு ஆசீர்வதித்து அன்பின் நிறைவை அடைய செய்திடலும். உயிர் தழுகிற நம்பிக்கையோடு மண்ணகத்தில் வாழ்ந்து மரித்தவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்க நிலத்தில் இருக்க எல்லா ஆன்மாக்கள் மீதும் இரக்கங்கொண்டு விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியாள், அவர் கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், எங்கள் ஆலய பாதகர் புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் இவ்வுலகில் முக்குவந்தர்களாக வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன் நான் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைத்து ஜெபிக்க நம் ஆண்டவர் கிறிஸ்து கற்பித்துள்ளார். எனவே நாம் அனைவரும் மகிழ்வுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தீரே. அமைதிக்காக, ஆசிருக்காக, நல் வாழ்வுக்காக நம்பிக்கையோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்களிடம் இருக்கிற குற்றங்குறைகள் பாவங்களை பாராது திரு அவையில் இணைந்து மன்றாடுகிற எங்களை கனிவோடு கண்ணோக்கி நாங்கள் விரும்பி கேட்கிற அனைத்து நன்மைகள் ஆசிரியை நாங்கள் நிறைவாக உம்மிடம் வந்து பெற்று மகிழ்வோடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசு நம் உள்ளங்களுக்கும் நமது குடும்பங்களுக்கும் நமது வாழ்வுக்கு தருகின்ற அனைத்து ஆசிரியம் பெற்று மகிழோடு அதை பிறருக்கு பகிர்ந்தளிப்போம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்து தந்தையான கடவுள் நம்மை ஒப்புரவாக்கிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக அர்ப்பணித்து திருவிருந்தாக நம்மை தேடி வருகிற ஆண்டவர். இவர் தருகிற திருவிருந்திற்கு அழைக்கப்படுகிற நாம் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தன்மை காத்து நமக்கு நலமான வாழ்வளிப்பதாக. நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீ
ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இவைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இவைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். பாதை தெரிந்தே விலகினாலும் பாதை தெரிந்தே விலகினாலும் கரங்கள் தானே காத்திடும். உன் கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயானால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலனே நீயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தால் அருளை தந்து வாழ்வில் இணைந்தால் புதுமையாகி போகின்றேன். புதுமையாகி போகின்றேன். எனது வரமே நீயானால் எனது கவலை மாறிடும். எனது ஜீவன் நீயானால் எனது வாழ்வும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய். நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும்.
உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று முதல் நமது பேராலயத்தில் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருவதால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை தவறாது மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்பி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மறைக்கல்வி எடுப்பதற்கு ஆர்வமுள்ள நபர்கள், உதவி பங்கு தந்தையவர்கள் அல்லது மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பிரபா அவர்களை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். இறையடியார் பரதேசி பீட்டர் நினைவு நாளாக ஜூன் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுவதால் வருகிற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு அவரது கல்லறையில் வைத்து ஜெபமும், அதனைத் தொடர்ந்து பாளை மார்க்கெட் புனித அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தலத்தில் வைத்து நமது மேனாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் தலைமையில் திருப்பலியும் நடைபெறுகிறது. அந்த நாளில் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 800ஆம் ஆண்டினையும் நினைவு கூறுகிறோம். அனைவரும் இந்நிகழ்வுகளில் பங்கு பெற அன்புடன் அழைக்கிறோம். அன்று நமது பேராலயத்தில் வழக்கம்போல் மாலை திருப்பலி நடைபெறும். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் உபவாச ஜெப கூட்டம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நடைபெறும். இந்த ஆண்டு திருவுடல் திருரத்த பெருவிழாவானது வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நடைபெற இருக்கிறது. மாலை 6 மணிக்கு புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைத்து திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து நற்கருணை பவனி நடைபெற்று நமது பேராலயத்தில் நற்கருணை ஆசிரியருடன் நிறைவு பெற இருக்கிறது. இறை மக்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக கலந்து கொள்வது போல பங்கேற்பு செய்திட அழைக்கின்றோம். வரி பிரிப்பவர்களிடம் மற்றும் பங்கு அலுவலகத்தில் நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் கொடுத்து உதவ கேட்டுக்கொள்கிறோம். ஜூன் மாதம் முழுவதும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம் என்பதால் அருட்தந்தையர்கள் இறை மக்களின் இல்லங்களை சந்தித்து திரு இருதய படங்களை அர்ச்சிக்க வருவார்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் மண்டல வழிகாட்டிகளுக்கு எந்த நாளில் வரப்போகிறார்கள் என்பதை குறித்து அலுவலகத்திலிருந்து சொல்கிற போது பொறுப்பாளர்கள் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்களின் அன்பிய குடும்பங்களுக்கு தகவல் தெரிவித்து ஏற்பாடுகளை செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புனித வின்சென்ட் தே பவுல் சபையினரால் வருடந்தோறும் நமது பங்கை சார்ந்த ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீருடை வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாண்டும் வழங்கப்பட உள்ளது. ஆகவே நமது பங்கை சார்ந்த மாணவ மாணவிகள் புனித வின்சென்ட் தே பவுல் சபை தலைவர் மேலும் பங்கு தந்தை அல்லது பங்கு அலுவலகத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் பள்ளி சீருடைக்காக உதவி செய்ய விரும்புவோர் சபை தலைவர் மற்றும் நிர்வாகிகளை பார்த்து உதவி செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பிய கூட்டங்கள். யோனா மண்டலம் திருக்குடும்ப அன்பிய கூட்டம் வருகிற 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆனி நகரில் வசிக்கும் திருமதி ரெஜினா சார்லஸ் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் கார்மேல் அன்பிய கூட்டம் வருகிற 20ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஔவையார் தெருவில் வசிக்கும் திருமதி டெய்சி விமலா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு அருள் நகரில் வசிக்கும் தந்தை ஸ்பென்சர் ரவிச்சந்தர், தாய் ஷீலா சில்வியா இவர்களின் மகன் ஷலின் சேவியருக்கும், ஜவஹர் நகர் பங்கு என்ஜிஓ காலனியில் வாழும் தந்தை ஆண்டனி ஜோசப் சுதாகர், தாய் மேரி ஜோஸ்பின் சாந்தகுமாரி இவர்களின் மகள் மிஷல் ரூபினாவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு திலகவதியார் தெருவில் வசிக்கும் தந்தை சேசுராஜ், தாய் கிளாரா இவர்களின் மகன் மரிய தேவ சகாயத்திற்கும், சிதம்பராபுரம் பங்கு சிதம்பராபுரத்தில் வாழும் தந்தை சகாயராஜ், தாய் ஜான்சி ராணி இவர்களின் மகள் அமல பிஸ்மிக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். மன்றாடுவோமாக. அன்பு நிறைந்த விண்ணக தந்தையே இறைவா, நாங்கள் கேட்ட இறைவார்த்தைக்காகவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இயேசுடைய திருவுடல் திருத்தம் என்ற அருட்சானத்திற்காக மகிழோடு உமக்கு நன்றி கூறுகின்றோம். நம்பிக்கையாளர்களாகும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பது போல ஒற்றுமையிலும் அன்பிலும் உமக்கு சான்று பகிர்ந்து வாழ எங்களை தொடர்ந்து வழிநடத்த நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டோருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.